நேத்து வந்து நானு ஒரு ஃப்ளையர் வந்து குடுத்திருந்தேன். ஓகேங்களா. ஸோ அட்டிக் மெம்பர்ஷிப்பாக இருக்கிறதுக்கு ரினிவல். ஸோ நீங்க வந்து ஆல்ரெடி அட்டிக் மெம்பரா இருக்கீங்கன்னா, நெக்ஸ்ட் இயர்க்கான உங்களுக்கு ரினிவல் ஃபீஸ் வந்து 1,299,299. அதுல என்னென்ன ஃபெசிலிட்டிங்கிறது அட்டிக் மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஆல்ரெடி தெரியும். புதுசா இப்ப என்ன பண்ணியிருக்கோம்னா, உங்களுக்கு வந்து டெய்லி அப்டேட், டெய்லி நியூஸ் லெட்டரா வெப்சைட்லருந்து டைரக்ட்டா உங்களுக்கு மெயில் வந்துரும். அதே மாரி இதுக்கு முன்னாடி நம்ம அட்டிக்ன்னு ஒரு ஸ்ப்ரெட் ஷீட்ல குடுத்துட்டு இருந்தத, ஃப்ரம் ஏப்ரல்ல இருந்து உங்களுக்கு ivartax.com அப்படிங்கிற ஒரு போர்ட்டல்ல எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு ஆ நீங்க போர்ட்டல்லயே எல்லாமே அக்சஸ் பண்ணிக்கலாம். நெறைய பேருக்கு அந்த எக்ஸல் அக்சஸ் இதெல்லாம் இருந்தது. ஸோ நீங்க அந்த நீங்க ஐவர்டாக்ஸ் வெப்சைட்ல போய் லாகின் பண்ணீங்கனாலே உங்களுக்கான ஆ நீங்க என்ன மெம்பர்ஷிப் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ, அதுக்கு என்னென்ன ஆ அக்சஸ் பண்ண முடியுமோ, அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எலிஜிபிள் ஆயிடும். ஸோ எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் எல்லாமே ஆட்டோமேட்டடா இருக்கும். ஸோ அதனால ஆ ஃபியூச்சர்ல வந்து கொஞ்சம் இந்த எங்க போய் இத எடுக்கிறது அப்படிங்கிற டவுட் வந்து நம்ம எல்லாருக்குமே குறையும் அப்படிங்கிறத நினைக்கிறேன். அடிஷன் டூ தட் அந்த ஹெச்எஸ்என் அண்ட் ஜிஎஸ்டி ரேட் ஃபைண்டர் அரவுண்ட் 28,800 ஹெச்எஸ்என்னும் அதாவது 6 டிஜிட், 8 டிஜிட் எல்லாமே. ஸோ டோட்டலா அரவுண்ட் 22,800. ஸோ அதோட ஜிஎஸ்டி ரேட் என்ன அப்படிங்கிறதும் நாங்க ஜி அ ஐவர்டாக்ஸ் போர்ட்டல்ல அப்டேட் பண்ண போறோம். ஸோ அது எல்லாமே இந்த பெனிஃபிட்ல வந்துரும். ஓகேங்களா? இது வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் ரினிவல் பண்ண புதுசா ஜாயின் பண்ண இதேதான். ஆனா இதோட டியூ டேட் வந்து 15த் மார்ச்க்குள்ள நீங்க அத ரினிவல் பண்ணணும். அப்படி இல்லன்னா நாங்க 15த் மார்ச்க்கு அப்புறம் பிரைஸ் வந்து ரிவைஸ் பண்ணலாம்னு ஐடியால இருக்கு. தென் வந்து இன்கம் டாக்ஸ் ஆக்ட் 2025. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ வந்து நியூ இன்கம் டாக்ஸ் ஆக்ட் வந்து நெக்ஸ்ட் மந்த்லேருந்து அதாவது 1/4/2026லேருந்து அப்ளிகபிள் ஆகக்கூடியது இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம 1961 ஆக்ட் வந்து கிட்டத்தட்ட 60, 65 வருஷமா நம்ம அத பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இந்த நியூ ஆக்ட்ல எல்லாமே சேஞ்ச் ஆயிருச்சு. எல்லாமே மீன்ஸ் கன்டென்ட் அதிகமா சேஞ்ச் ஆகலைனாலும், நெறைய விஷயங்கள் ஈவன் நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய செக்ஷன் நம்பரே மாறிருச்சு. டிடிஎஸ்க்கான ப்ரொசீஜரே கம்ப்ளீட்டா மாறியிருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம ஃபைல் பண்ண ஃபார்ம் 24Q, 26Qலாம் கிடையாது டிடிஎஸ்க்கு. ஸோ இன்ன வரைக்கும் இன்கம் டாக்ஸ் ரூல்ஸே வந்து ஃபைனல் ஆகி என்ஃபோர்ஸ்மென்ட்க்கு வரல. இன்ஃபோ ஓகேங்களா? ஸோ வந்து இந்த சிச்சுவேஷன்ல 1/4/26லேருந்து நமக்கு இன்கம் டாக்ஸ் அண்ட் ஆக்ட் வந்து கம்ப்ளீட்டா வந்து லைவுக்கு வரக்கூடிய சிச்சுவேஷன்ல இருக்கு. ஆ ஈவன் இன்கம் டாக்ஸ் ரூல்ஸ் லேட்டாவே இது பண்ணாலுமே வந்து ப்ராப்ளம் இருக்காது. ஏன்னா, இந்த ஃபினான்ஷியல் இயர் 26, 27க்கான நம்ம எல்லா ஃபார்ம்ஸ், எல்லா டீட்டெயிலும் நமக்கு யூஸ் ஆகக்கூடியது இயர் 2027, 28ல தான். ஏன்னா, அப்பதான் நம்ம ஐடி ஃபைல் பண்ண போறோம். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் குவார்ட்டருக்கு என்ன தேவைப்படும்னா, டிடிஎஸ் ஃபைலிங்க்கான ஃபார்ம்ஸ், அதுக்கான ரூல்ஸ் வந்து கண்டிப்பாக நமக்கு மே 5க்குள்ள நமக்கு தேவைப்படும். ஏன்னா, ஏப்ரல் மந்தோட நம்ம டாக்ஸ மே 7க்குள்ள கட்டணும். ஸோ நம்ம ஏப்ரல் மந்த்துக்குள்ள ரூல்ஸ் வந்து அமலுக்கு வந்தே ஆக வேண்டிய சிச்சுவேஷன்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த இன்கம் டாக்ஸ் ஆக்ட்ட பத்தி தரோவா 1 இயர் ஃபுல்லாவே வீக்லி 2 செஷன் இந்த மாரி பிளான் பண்ணியிருக்கு. ஹோல் த இயர். ஓகேங்களா? ஸோ 52 வாரம்னா 100 செஷன் வந்து மினிமம் இருக்கும். ஸோ இதுக்கு நாங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்க ஃபீஸ் வந்து 6,000 அதாவது பெர் மந்த் 500 ஃபார் 8 செஷன். 8 செஷன் ஒரு மந்த் நடக்கும். ஸோ அதுக்கு நீங்க பே பண்ணக்கூடியது வெறும் 500 தான். ஏன்னா 12 மந்த்ஸ்க்கு 6,000 தான் சார்ஜ் பண்ணியிருக்கோம். அடிஷன் டூ தட் அந்த அட்டிக்கோட மெம்பர்ஷிப்பும் உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டா கிடைக்கும். ஸோ 6,000 இப்ப பே பண்றவங்களுக்கு அந்த மெம்பர்ஷிப்பும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டா கிடைக்கும். ஒருவேள 6,000 மொத்தமா பே பண்ண முடியாதுன்னா, மேபி எங்க போர்ட்டல் எனேபிள் ஆனதுக்கப்புறம் அதுல வந்து மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் ஆப்ஷன் மாரி வைக்கிற ஐடியா இருக்கு. 599. ஸோ அந்த ரேஞ்ச் வரும். இதுதான் இப்போதைக்கு பிளான்.